ஸ்ரேயஸ் ஐயர் பிரில்லியண்ட் ஆடினாங்க. லேட்லி நிறைய மும்பைக்கு ஆடி இருக்காரு. அவர் ரேப் அந்த நக்கல் மாதிரி அவர் ஆஸ்திரேலியன் டீம் கூட அந்த டூரிங் பார்ட்டியில் கூட அவர் உதறி விட்டாங்க. ஸோ அதுக்கும் அப்பாற்பட்டு அந்த பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த டிசப்பாயின்மெண்ட்டை சரியாக எடுத்துன்னு மும்பைக்கு நல்லா சர்வ் பண்ணிருக்காரு. டொமஸ்டிக் நிறைய ஆடினது அதுக்கோட பலன் தான். அதுக்கும் அப்பாற்பட்டு நிறைய டெக்னிக்கலையும் ஒர்க் பண்ணிருக்காங்க. அந்த பவுன்சிங் பாலுக்கு அந்த வல்னரபிலிட்டி இருக்கனால அதை அறிஞ்சு புரிஞ்சு அதுக்கு ஒரு சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணுன்ற மாதிரி அழகாக பேட்டை வந்து விகில் பண்ணுறான் ஃப்ளாப் பண்ணுற மாதிரி தினேஷ் கார்த்திக் சொல்லியிருந்தார். ரெடியாக பரீடாக இருக்கார் க்ரீஸ்குள்ளே பவுன்சிங் பாலுக்கு. அதுக்கு அப்பாற்பட்டு சொல்யூஷன் வச்சு ஓகே ஒரு மாதிரி கம்பல்ஷன் பிஹேவியர் மாதிரி கம்பல்சிவ் ஹுக்கர் அப்படின்வான் முன்னாடி ஸ்ரீகாந்த்லாம் ஆடுறச்ச கம்பல்சிவாக பவுன்ஸ் பண்ணாலே ஹுக் பண்ணுன்ற கட்டாயமும் சம்டைம்ஸ் இருக்கிறதுனால தான் கடைசியில் பார்த்தீங்கன்னா 100 ஃபார் த டேக்கிங் அடிச்சிருக்கலாம் அந்த பவுன்சிங் பால். சம்டைம்ஸ் விடுறதுக்கும் அந்த ஒரு டைனி பிட் ஆஃப் அந்த கிரிக்கெட்டிங் இன்டெலிஜென்ஸோ அது இருக்கணும். சம்டைம்ஸ் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஷாட்டுக்கு போய் சரியாக எக்ஸிக்யூட் பண்ண நல்ல பவுன்சிங் பால் கிரவுண்ட் பண்ண முடியல. பட் யார் வந்து பீப்புள் லிவிங் பை த ஸ்வோர்டு வில் டை பை த ஸ்வோர்டுன்னு சொல்லலாம். எப்படி ரன் வருதோ பழைய காலத்தில் குண்டப்பா விஸ்வநாத்துக்கு ஸ்கொயர் கட்டில் நிறைய ரன் வரும், ஆனால் ஸ்கொயர் கட்லேயே கட் அடிச்சு காட் பைண்ட் ஆகிடுவார், பாயிண்டில் அவுட் ஆகிடுவார். ஸோ அது மாதிரி தான் அந்த ஹுக் ஷாட் நிறைய ரன் வரும். போலர்ஸும் ஒரு பேட்ஸ்மேன் அடிக்கிறான்னு தெரிஞ்சுன்னா பெப்பர் பண்ணினே இருப்பான் அடிக்க போகிறானான்னு.